வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட உங்களுக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாத பலன்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ வாங்க ராசி வளர்த்து போகலாம். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 7 இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டு வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னென்னா இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். அதுவும் 7ஆம் அதிபதி 10 இருக்கும்போது மற்றவர்கள், நான் சொல்ல மாமியார் மாமனார் இவங்களெல்லாம் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலி லைஃபை நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாராவது எவ்வளோ கொளுத்தி விட்டு போயிட்டான்னா நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 5ஆம் அதிபதி குரு 7 இருக்கும்போது நல்ல ஒரு காதல் திருமணம், குழந்தைகளுக்கு திருமணம் நடப்பதற்கான, அதாவது உங்களோட பசங்களுக்கு ஏதாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அந்த பேச்சுக்களை வந்து கணிந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி, ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் டிலேடாக நடக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அம்மா வந்து ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிட்டு வர மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா மன ரீதியாக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, கொஞ்சம் ஏடாவமாக பேசுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல வேலை, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 7ஆம் அதிபதி 10 இருக்கும்போது நம்ம முதல்ல சொன்ன கணவன் மனைவி உறவில் வந்து மற்றவர்களை இன்னும் வந்து சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன், அது வந்து உங்களுக்கு பாதக ஸ்தானமாக இருந்தாலும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். ஏன்னா வந்து சந்திரன் ட்ராவல்ன்ற கிரகம், வேகமாக ஓடிட்டு இருக்கிற கிரகம் போது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து உடனடியாக வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ரிச்சிகராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்னா, தந்தையால் ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் அவங்க மனசில் இருக்கும். ஸோ அப்பா எவ்வளோ நல்லது பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு கரும்புள்ளிங்கிறது வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த மார்க்கை ஏற்படுத்திட்டு வந்துடும், உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் அதிபதி வந்து 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அலைஞ்சி தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்களே நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கும்பொழுது 9 இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுறது, கொஞ்சம் மெனக்கிறதுக்கான விஷயம் இருக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா வந்து சுயசாரில் அட்டகாசமாக இருந்துட்டார், அதனால் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான. ஏன்னா சூரியன் வந்து ஒரு 13 நாட்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது கேதுவுடைய சார்பு நல்ல லாபங்கள் அளித்தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 17ஆம் தேதி கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11 கேது நல்ல லாபங்கள் அளித்தறதுக்கான வாய்ப்புகளும், நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலிமா பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ பேசும்போது அதுக்கான தீர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் பேசி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ மற்றபடி என்னங்க, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ விஷன் 9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.